ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்திலே காணும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இந்த நல்ல நாளிலும் இந்த காலை நேரத்திலே நம்ம ஆண்டவரை தேடி வருவதற்கு ஆண்டவர் செய்த இந்த அருமையான பாக்கியத்திற்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். ஒரு மாதம் காலம் இந்த புதிய வருடத்தில் 2024 வருடத்திலே தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்து விட்டார். பெரிய பாக்கியமான காரியம். ஒரு மாதத்திலே ஒருவேளை நாம் சந்தித்த காரியங்கள் மிகுதியான காரியங்களாக இருந்தாலும் அவைகளிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்து நம்மை காப்பாற்றி இந்த புதிய மாதத்திற்குள்ளாக காலெடுத்து வைக்கும்படியான பாக்கியத்தை தேவன் தந்திருக்கின்றார். இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவன் நமக்கு தரும் ஒரு பாக்கியமான வார்த்தைகள் என்னவெனில், அருமையான தீர்க்கதரிசி ஏசாயா எழுதின புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த புதிய வருடத்திலே இந்த 2வது மாதத்திலே காலெடுத்து வைத்திருக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவெனில், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். இன்றைக்கி நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தில் பலன் இருக்குமானால் எல்லாவற்றையும் செய்ய தேவன் நமக்கு உதவிகரமாய் அவர் இருக்கின்றார். பலன் தேவை. அநேகர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் பலவீனமாய் நான் இருக்கின்றேன், எப்படிதான் என் காலங்கள் முன்னேறி செல்வது என்று சொல்லி சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரத்திலே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை தந்து இந்த புதிய மாதத்திலே காலெடுத்து வைக்கும்படியான பாக்கியத்தை தருகின்றார். நான் உன்னை பலப்படுத்தி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். நான் உன்னை பலப்படுத்தி, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அருமையான பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார். அதே வண்ணமாக இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி நம்மை பார்த்த இந்த காலை நேரத்திலே நமக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும்படியாக, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தும்படியாக அருமையான ஒரு வார்த்தையை, ஒரு அருமையான ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தையை இங்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நான் உன்னை பலப்படுத்தி என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து இந்த காலை நேரத்தில் சொல்லுகின்றார். நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர். இந்த 2024 ஆண்டிலே நம்மோடு கூட பயணம் செய்ய ஆரம்பித்த ஆண்டவர், நம் உள்ளத்திலே வாசம் செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர், நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். பலப்படுத்த மட்டுமல்ல, 2வது அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னென்றால், உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்கின்றார். உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் என்று சொல்லும் பொழுது அது எல்லாவற்றையும் அடங்கி இருக்கின்றது. காப்பாற்றுவேன், உன்னை பராமரிப்பேன், உன்னை வழி நடத்துவேன், உன் தேவைகளை சந்திப்பேன் என்கின்ற எல்லா வார்த்தைகளுக்கும் அடங்கி இருக்கின்ற ஒரு வார்த்தை சகாயம் பண்ணுவேன். அப்படி என்றால் உன்னை நன்மையான காரியங்களை காணும்படியாக செய்வேன், நன்மையான காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லி அருமையான ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து அவர் சொல்லுகின்றார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணுவேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு உலகத்தில் அநேகர் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வருமானால் நம்மை விட்டு அவர்கள் கடந்து போய் விடுவார்கள், மறைந்து போய் விடுவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறபடியினாலே நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். உன்னை பலப்படுத்துகின்ற ஆண்டவர், உன்னை சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாக்குகள் இந்த புதிய மாதத்தில், இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவன் நம்மை வழி நடத்தி நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்பேற்பட்ட அருமையான தேவனை நாம் தொடர்ந்து ஆராதித்து நாம் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்கும் பொழுது தேவன் இன்னும்
மேன்மையான காரியங்களை இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். இந்த வருடம் நான் சொல்லும் பொழுது எப்பொழுதும் சொல்லுவேன், ஒரு வெற்றியுள்ள வருடத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். விக்டோரியஸ் இயர், a victorious year. I will strengthen you and lead you. எத்தனை அருமையான ஒரு வார்த்தை. நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நல்ல வார்த்தைகளுக்காக தொடர்ந்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே நீர் என்னை பலப்படுத்தும், எனக்கு தொடர்ந்து சகாயராய் இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குகளின்படி தொடர்ந்து என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக அவர் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் நாயகனாய் எங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இந்த புதிய மாதத்திலும் கூட, இந்த பிப்ரவரி மாதத்தில் 2024 வருடத்திலும் கூட நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே எங்களை பலப்படுத்தும், இன்னும் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு சகாயம் பண்ணும். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இந்த காலை நேரத்திலும் இந்த ஆலயத்தை தேடி வந்த உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தானே கொடுக்கின்றேன் அப்பா. தேவன் தாமே அவர்களை பலப்படுத்தும், சகாயம் பண்ணும். இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபைகளை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்தரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.